அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல ஒரு பிரைடலோட கல்யாண செட்டப் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெவியா வேணும், ஆனா நல்லா நீட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம கல்யாண சேலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோன்றத பார்ப்போம். இது கல்யாண பட்டு சேலை. இதுல ஒரு 2 ஷேட் வருது. ஒரு வாடாமல்லி கலரு, ஒரு வயலட் கலர். வயலட் கலர்ல டபுள் ஷேட் வயலட் வருது. ஒன்னு பிளவுஸோட கலர் வயலட், இன்னொன்னு இந்த புட்டாஸ்குள்ள ஒரு வயலட் வரும். ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஒரு 3 கலர்ஸ்ல எடுத்துதான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றத பார்ப்போம். ஸ்லீவ் 8.5 இன்ச்சஸ் வரும், இல்ல லாங் ஸ்லீவா வரும். அந்த மாதிரி தான் ஸ்லீவ் மார்க் பண்ணி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 லைன் ஜாரி வயலட் கலர்ல சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து உள்ள ஜதோசி கொடுத்து எம்போஸ்ட் கட் பீட்ஸ்ல லோட் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஒரு லைன் திருப்பி சுகர் பீட் கொடுத்துட்டு ஜதோசி ஒரு லைன் திருப்பி சுகர் பீட் கொடுத்துருக்கோம். 1/2 இன்ச்சில் செக்குடு ஒர்க் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக செக்குடு ஒர்க் பண்ணிட்டு ஒரு 3 mm ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த செக்குடு ஃபுல்லாக குட்டி குட்டியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி மேலே ஒரு பார்டர் கொடுத்து இந்த செக்குடை கவர் பண்ணுற மாதிரி சுகர் பீட் கட் பீட்ஸ்லோடு சுகர் பீட் கொடுத்து இந்த கீழ் போர்ஷன் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து மேலே கொடி பேட்டர்ன்ல ஃபுல்லா ஃப்ளோரல்ல சின்ன சின்ன கொடிகளா வர மாதிரி போட்டுட்டு ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். கொடிகளுக்கு ஃபுல்லாவே கோல்ட் அண்ட் அந்த வாடாமல்லி கலர்ல கட் பீட்ஸ் கொடுத்து ஃபுல்லா லீஃப் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அங்கங்க ஒரு குச்சி குச்சியா ஒரு ஒர்க் 3 கட் பீட்ஸ் வச்சுட்டு ஒரு 3 mm ஒரு வயலட் கலர் சுகர் பீட் அங்கங்க ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த ஒர்க்கே ஒரு மாதிரி பிரைட்டனா காட்டும். அதுக்காக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது அதோட லுக்கே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அங்கங்க திலகம் ஷேப்ல கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்கோம். அதை சுத்தி ஜதோசி கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த ஃபிளார் பாத்தீங்கன்னா சக்கரை வச்சு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டு சுத்தி சீக்வன்ஸ்ல அந்த வயலட் கலர் ஷேட் வந்துச்சு சாரியில. ஸோ அந்த வயலட் ஷேட் வரணுன்றதுக்காக வயலட் கலர்ல சுத்தி சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்கோம். அது ஒரு குட்டி பூ மாதிரி எம்போஸா இருக்கும். ஒவ்வொரு சைடு இருந்து பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸோட ஷேட்ஸ் டிஃபரன்ஸ் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி 2 த்ரெட் கலர் எடுத்துட்டு அங்கங்க குட்டி குட்டி பூ வரைஞ்சிடணும். அதுல ஃபுல்லா ஒரு குட்டி புல்லியன் ரோஸ் மாதிரி மேக் பண்ணி ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேங்கிங்ஸ் டபுள் கலர்ல கேட்டிருந்தாங்க. அதாவது 2 கலர் உள்ள புட்டாஸ்குள்ள 2 கலர் வந்துருந்துச்சு. ஸோ அந்த 2 கலர்லையும் அந்த வாடாமல்லி கலர் வயலட் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி வர மாதிரி ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. அது ரெண்டுமே ரெடிமேட் ஹேங்கிங்ஸை யூஸ் பண்ணாம பேர்ல் மாதிரி தனித்தனியா இருக்கும் சரத்துல. அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வாங்கி தான் தனித்தனியா சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆனா மேல ஒரு ஹேங்கிங் செட்டு கீழே ஒரு ஹேங்கிங் செட் வர மாதிரி டபுள் லேயர்ல ஹேங்கிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்ன குவாலிட்டியில என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் டீட்டெயிலா பார்ப்போம். கட் பீட்ஸ் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் எப்பவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கெட் தான் வாங்கி வச்சுக்குவேன். கோல்டு நார்மலா கோல்டு சில்வர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மைக்ரோ கட் பீட்ஸ் தான். அதாவது சின்ன சின்ன கட் பீட்ஸ்லயே இது அது சின்ன சைஸ்ன்னு சொல்லி இருக்கும். இது நம்மளுக்கு ஹை லுக்கு கொடுக்கும். அண்ட் ஈஸியா கருத்து போகாது. ஸோ இந்த மாதிரி கட் பீட்ஸ் வாங்கும்போது நம்மளோட லுக் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹைலைட்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் கோல்டுல. அதே நான் அந்த பிங்க் கலர்ல யூஸ் பண்ணிடுவேன். சேம் கட் பீட்ஸ் அதே குட்டி குட்டி கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இல்லைன்னா கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ற மாதிரி தோணும். ஆனா இதோட லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப எலகண்டா நீட்டா லுக் கொடுக்கும். அதனால இந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் சீக்வன்ஸ்ல இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். அதாவது லுக் பாத்தீங்கன்னா டபுள் ஷேடு. அதாவது ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இதோட கலர்ஸ் ப்ளூ கலர், கிரீன் கலர். ஆனா இதோட ஆக்சுவல் கலர் பாத்தீங்கன்னா வயலட் கலர். அதை விட ஒரு ட்ரிபிள் ஷேட்ல அந்த கலர் மாறி மாறி கொடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒர்க் டிஃப்ரெண்டா காட்டும். நம்மளுக்கு என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ஒர்க் தூக்கி காட்டும். ஸோ அதுக்காக சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் 2 ஷேட்ல த்ரெட். இது அந்த சாரிக்குள்ள அந்த வாடாமல்லி கலருக்கும் இது வயலட் ஷேடுக்கும் ஒரு த்ரெட்ல 2 எடுத்துட்டோம்னா அதை கிராஷ் பண்ணி போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஹேங்கிங்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி சரக்குல மாதிரி விற்கும், பாசி மாதிரி. ஸோ அந்த ஹேங்கிங்ஸ் வாங்கிக்கிட்டோம்னா இதோட இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாம மார்பிள்னு சொல்லுவாங்க.
தட்டுனாலே ஒரு மாதிரி சவுண்ட் வரும், நல்லா இருக்கும் அது கேக்குறதுக்கு. அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு லுக் இருக்கும். அண்ட் வந்து அதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். சோ பிரைடல் பிளவுஸ் அப்படின்னா வந்து உடனே போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போடுறோம், அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து லைஃப் ஃபுல்லா அந்த பிளவுஸ் வச்சு பார்க்கும்போது அது என்னடா இந்த கருத்துருச்சு, இது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாது. சோ வந்து அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரீஷியஸா எவ்வளவுக்கு எவ்வளவு எலகண்டா பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். இதுல 2 சரம் வாங்கியிருந்தேன். சோ வந்து முதல்ல இது ஒரு சரம் தான் யூஸ் ஆச்சு எனக்கு. இந்த வயலட்ல ஒரு சரமும் இந்த பிங்க்ல வந்து ஒவ்வொரு சரமும் தான் யூஸ் ஆச்சு. மொத்தம் 2 லைன் ஹேங்கிங்ஸ் கொடுத்தேன். சோ வந்து ஒர்க் வந்து நீட்டா கம்ப்ளீட் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.